அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய நாம் கடந்த ஜூலை மாதம் ஆரம்பித்த ஆரம்ப வகுப்பு இன்று இன்று முடிவடைகின்றது. இன்றைய வகுப்போடு சனிக்கிழமை நாம் புதிய வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்போ 18ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வியாழன் நாம் புதிய வகுப்புகள் மீண்டும் தொடர்வோம். புதியவர்களுக்கு அனைவரும் இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் நாம் திரும்ப திரும்ப போகும்போது புது புது விடயங்கள், புது புது அறிவு எமக்குள் பிறக்கின்றது. அது எமக்குள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் மீண்டும் மீண்டும் இந்த வகுப்புகளை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டு வரும்போது எமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எமக்குள் புது புது அறிவுகள் திறக்கின்றது. எனவே நீங்களும் அனைவரும் இதில் இணையலாம். எமது இடைநிலை வகுப்புகள் வெள்ளி ஞாயிறு நடைபெறுகின்றது, அனைவரும் அறிந்ததே. மற்றும் எமது காலை தியானம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு நடைபெறுகின்றது. எமது தொடர் விளக்கங்கள் இங்கிருக்கின்றது. எப்பொழுதும் நாம் உள்ளாய்வு செய்ய வேண்டும். சாயோகாவுக்கு வர முன்பு நான் இருந்த நிலை என்ன, நான் சாயோகாவில் இணைந்த பின்பு என்ன மாற்றங்கள் எனக்குள் நடைபெற்றிருக்கின்றது, எனது வாழ்வில் என்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இது மிகவும் அவசியம். இந்த நல் மாற்றங்களை நாம் நினைவுக்கு கொண்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும். ஒரு கணம் நாம் சிந்திக்கலாம், ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு என்னில் நடைபெற்ற மாற்றங்கள் எவை, என் வாழ்வில் நடைபெற்ற மாற்றங்கள் எவை, நான் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றேன். அவை எமது படிக்கற்களாகும். அந்த மாற்றங்களே நமக்கு உறுதியை தருகின்றது, நம்பிக்கையை தருகின்றது. எனவே இந்த உள்ளாய்வு செய்தல் மிகவும் அவசியம். மற்றும் ஒளி தத்துவம், நீர் தத்துவம் எமது முதலுதவி சிகிச்சைகளாகும் சாயோகாவில். அதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. மற்றும் இன்னொரு விடயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், முற்றிலும் நாம் சிரமமின்றி இருக்க வேண்டும். தியானம் எதிர்வினை புரியாது. நமக்கு பொறுமை, அமைதி, சாட்சி பாவ நிலை மிகவும் முக்கியம். அழிவுகரமானவை நமக்குள் வந்தால் நாம் பயப்பட தேவையில்லை. இவை எம்மை வெளியில் இருந்து தாக்குபவை அல்லது எமது அகங்காரம் மமகாரத்தால் இருந்து வருபவை. எமது கடந்த கால ஏதோ ஒரு அனுபவத்தால் அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஏதோ ஒரு பயத்தால் இவை வருபவை அல்லது வெளியில் இருந்து எம்மை தாக்குபவை.
எனவே இது ஆத்மாவின் செயல் அல்ல. எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை நாம் எதிர்கொண்டு தெய்வீகத்துக்கு முன்பாக நாம் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். நாம் அவற்றை தெய்வீகத்துக்கு முன்பாக நாம் அவற்றை எமது மனதுக்கு கொண்டு வந்து எமது மனதில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓ, இது இந்த நிலை எனக்கு இருக்கின்றது, இது என்னை தாக்குகின்றது. தெய்வீகத்துக்கு முன்பாக நாம் சொல்ல வேண்டும், இது எனக்குள் இருக்கின்றது, எனக்கு வேண்டாத ஒன்று என்னை தாக்குகின்றது. தாயே, எனக்கு இது வேண்டாம், எடுத்து விடுங்கள். நாம் எமது தலைக்குள் எமது மனதுக்குள் அதை கொண்டு வரும் போது சசாரம் வழியாக அது வெளியேறுகின்றது. அது வெளியேறிய பின்பு நாம் ஒரு அமைதியான தியானத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கு. அந்த தியானத்திலிருந்து நாம் வெளிவரும் போது அது முற்றாக அந்த பிரச்சனை அதிலிருந்து நாம் முற்றாக விடுபடுவதை நாம் கண்கூடாக காணலாம். அனுபவங்கள் மூலமாக அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இவ்வாறே நாம் எமது தியானத்தில் எமது அனைத்து பிரச்சனைகளையும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம். எனவே நாம் பொறுமையோடு அமைதியாக எதிர்வினையாற்றாது நாம் சாட்சி பாவ நிலைக்கு செல்லுவோம். சாட்சி பாவ நிலையில் இருந்து நமக்குள் இருக்கும் பிரச்சனைகள், கவலைகள், எண்ணங்கள் அனைத்தையும் பார்த்து அவற்றை கண்டுபிடித்து எமது மனதுக்கு கொண்டு வந்து சரணடைத்து விடும். தாயே, அவை அனைத்தும் எனக்கு தேவையற்றவை, அவற்றை என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை தலை உச்சியிலும் இரு கைகளிலும் நாம் கொண்டு சென்று அவதானிப்போம். நாம் என்ன உணர்கின்றோம்? தலை உச்சியில் எமது கவனம் எமது சுவாசத்தோடு அமைதி அடைகின்றதா என்று பார்ப்போம். இல்லை என்றால் சிறிது மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் நாம் அமைதிக்கு கொண்டு வருவோம். மனதில் எந்த எண்ணங்கள் எழுந்தாலும் அல்லது மனதில் இருக்கும் பிரச்சனைகளோ, கவலைகளோ, எதுவானாலும் பகைமை உணர்வோ, வெறுப்புணர்வோ, கோபம், கவலைகள் எதுவானாலும் நாம் அதை எமது மனதுக்குள் கொண்டு வருவோம். எமது சிந்தனையில் அதை நாம் உணர்வோம். உணர்ந்து நாம் நம்மை முழுமையாக திறப்போம். எமது இதயத்தை முழுமையாக திறப்போம். தாயே, எனக்கு அன்பான இதயம் வேண்டும். இந்த வேண்டாதவை அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். அது தேவையற்றவை என்று எனக்கு நன்றாக புரிகின்றது. எனவே அவற்றை முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். சசாரம் வழியாக சசார சக்கரமே அதி உயர் சக்தி வாய்ந்த சக்தி மையம். அதனூடாக அவற்றை நாம் வெளியேற விட்டு விடுவோம்.
மாதச்சி எனது நாடிகள், நரம்புகள், சக்கரங்கள் அனைத்தையும் அமைதி அடைய செய்யும். ஆத்மாவின் அமைதியோடு ஒன்றாக செய்யும். இந்த அமைதி நிலையில் இரு கைகளிலும் நாம் நுண்ணதிர்வுகளை உணரலாம். குளிர்ந்த நுண்ணதிர்வுகள். இந்த நுண்ணதிர்வுகளோடு குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். நமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. மாதச்சி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது இடது நாடியில் இயங்கும் சக்தி இச்சா சக்தியாகும். தூய்மையான விருப்பம். எனது தூய்மையான விருப்பம் தாயே, எனது இச்சா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். தூய விருப்பம் ஒன்றே எனக்குள் இருக்க அருள் புரியுங்கள். என்னை ஆத்மாவிடமிருந்து விலத்தி செல்லும் அனைத்து தீய சக்திகளையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். எனது முழு கவனத்தையும் ஆத்மாவில் இருக்க செய்யுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. எல்லாம் வல்ல இறை சக்தியின் பிரதிபலிப்பு. என் இருதயத்தில் ஒளிர்கின்றது ஆத்மாவாகும். என்னை அந்த ஆத்மாவாக முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது நாம் நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்துக் கொண்டு இடது நாடி வழியாக கவனத்தை கொண்டு வருவோம். கவனம் சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு செல்லுவோம். கவனத்தை எந்த கஷ்டப்படுத்தாமல் கவனத்தை லேசாக இலகுவாக நாம் சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு செல்லுவோம். இதன் அர்த்தம் நாம்
சாட்சி பாவ நிலையில் எமது சுழுமுனை நாடியை கவனிப்பது. சஹஸ்ராரத்தில் இருந்து மூலாதாரம் வரை சுழுமுனை நாடியை கவனியுங்கள். பின்பு இடது மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை நாடி வழியாக முழு சுழுமுனை நாடியை கவனியுங்கள். சுழுமுனை நாடி இடது மூலாதாரத்திலிருந்து மேல் சென்று நமது ஆக்கிய சக்கரத்தில் குறுக்கிட்டு நமது இடது பக்க தலையில் மமகாரமாக முடிவடைகின்றன. அந்த முழு சுழுமுனை நாடியையும் சாட்சி பாவ நிலையில் கவனிக்க முடிகின்றதா என்று பாருங்கள். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு சிறிது நேரம் இந்த சுழுமுனை நாடியை அவதானிப்போம். தூய விருப்பம் ஒன்றே எமது சுழுமுனை நாடியில் ஒளியூட்டப்படட்டும். இச்சா, தூய இச்சை. நாம் அந்த தூய இச்சா சக்தியை நாம் போற்றுவோம். ஓம் வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ इच्छा शक्ति साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மாட்டுச்சி இந்த இச்சா சக்திக்கு எதிராக இருக்கும் அனைத்து சக்திகளையும் அதை பாதிக்கும் பாதகங்கள் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் நமது வலது நாடியில் இயங்கும் சக்தி கிரியா சக்தி, நமது மன உடல் தொழில்பாடுகளுக்கான சக்தி. மாத்துச்சி எனது கிரியா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையற்ற செயல்களால் நான் எனது கிரியா சக்தியை விரயமாக்காது அதை எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த எனக்காக தெரியுங்கள். எனது வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத செயல்களால் ஏற்பட்ட
மேலதிக உடல் வெப்பங்கள், களைப்பு அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். எனது வலது நாடியின் அதீத செயல்பாட்டால் ஏற்பட்ட களைப்பு, வெப்பம், உடல் வலி, நோய் அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். உபாதைகள் அனைத்தையும். இப்பொழுது கவனம் மீண்டும் எமது சுழுமுனை நாடியை அவதானிப்போம். சஹஸ்ராரத்திலிருந்து மூலாதாரம் வரை. பின்பு எமது வலது நாடி வலது சுவாதிஸ்தானத்தில் இருந்து மேல் நோக்கி வந்து ஆகிய சக்கரத்தில் நெற்றியில் குறுக்கிட்டு எமது இடது பக்கத்தலையில் அகங்காரமாக முடிவடைகின்றது. முழு வலது நாடியையும் நாம் சாட்சி பாவ நிலையில் சிறிது நேரம் கவனிப்போம். மாதச்சி எனது வலது நாடியில் ஒளிந்திருக்கும் அனைத்து தீய சக்திகள், உபாதைகளை அகற்றிவிடுங்கள். கிரியா சக்தி தூய்மைப்படுவதற்கு நமது கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே நாம் நமது கவனத்தில் மாதச்சியை வருமாறு நாம் வேண்டிக் கொள்வோம். நமது கல்லீரலில் ஸ்ரீமாதச்சியை வருமாறு வேண்டிக் கொள்வோம். கல்லீரலை சீரமைத்து அதை தூய்மைப்படுத்த வேண்டிக் கொள்வோம். சுத்த நிர்மல சித்தா மந்திரம், தூய்மையான சித்தம். ஓம் त्वामेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல சித்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. மாதாஜி எனது சித்தம் இந்த உலக விஷயங்களில் சிக்கப்படாமல் நான் இந்த உலக சலனங்களில் அகப்பட்டு கொள்ளாது இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது அகங்காரத்தை வெல்ல எனக்கு அருள் புரியுங்கள். நான் என்ற அகங்காரத்தை வெல்ல எனக்கு அருள் புரியுங்கள். நான் மகத் அகங்காரத்துக்கு சரணடைகின்றேன். இறைவனின் அகங்காரத்துக்கு சரணடைகின்றேன். இறைவனின் அகங்காரம் ஒன்றே தூய செயல்களை செய்ய வல்லது. நான் தங்களிடம் முழுமையாக சரணடைகின்றேன். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. வலது நாடியை கவனிப்போம்.
வலது சுவாதிஸ்தானத்திலிருந்து எமது இடது பக்க தலையில் அகங்காரம் வரை அந்த நாடியின் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது நடு நாடி சுழுமுனை நாடி ஞான சக்தியாகும். நம்மை ஆத்ம முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் பாதையாகும் சுழுமுனை நாடு. இது குண்டலினி எண்ணெயின் முன்னேற்ற பாதையாகும். இதில் நாம் பிரார்த்திப்போம், ஸ்ரீமாதிஜி என்னை முழுமையாக கடந்த காலம் எதிர்காலத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து எனக்கு நேர்மையான தேடுதலை தந்தருளும். நான் நேர்மையாக இந்த உண்மையை தேடுதலில் நான் நேர்மையாகவும் தூய்மையாகவும் சத்தியத்திலும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நான் சத்தியத்திலிருந்து வலுவாது மன உறுதியோடு இருக்கும் தைரியத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளுங்கள். என்னில் இருக்கும் அறியாமையை முழுமையாக போக்கி விலக்கி எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். இறை நற்பண்புகளை எனது இதயத்தில் பிரகாசிக்க செய்யுங்கள். அவை என்னிடமிருந்து எனது பேச்சு, எனது நடத்தை, எனது எண்ணங்கள் மூலமாக தெய்வீக நற்பண்புகள் என் மூலமாக வெளிப்பட எனக்கு அருள் புரியுங்கள். முழு கவனத்தையும் தலையுச்சியில் வைத்து நமது சுழுமுனை நாடியை நாம் கவனிப்போம். மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை இரு கைகளையும் அவதானிப்போம். இப்பொழுது நாம் நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் கொண்டு வருவோம். முழுமையாக தலை உச்சிக்குழிக்கு சற்று மேல் நமது பிரம்மராந்திரம், தலை உச்சிக்குழி எமது இருதய சக்கரத்தின் பீடம். அதற்கு உள்முகமாக எமது தலைக்குள் ஒரு அங்குலம் போனோமானால் நமது சஹஸ்ராரம் இருக்கும் வெற்றிடம். அதில் 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. கவனத்தை நாம் அங்கு வைப்போம். இலகுவாக வைத்து நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இந்த இறைவனின் அன்பு சக்தி தரப்பு சைத்தன்யத்துக்கு சிறிது நேரம் தியானிப்போம்.
தியானம் என்பது அந்த தெய்வீக சக்தியின் வேலையை நாம் அன்போடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருத்தல், பொறுமையோடு அமைதியோடு காத்திருக்கும் போது நாம் அதை உணரலாம். பொறுமையோடு முழுமையான அமைதியோடு எந்த எண்ணங்களும் இல்லாது அமைதியோடு சாட்சி பாவ நிலையில் நாம் அந்த தெய்வீக அன்பின் செயல்பாடு எமக்குள் அதன் செயல்பாட்டை நாம் அன்போடு எதிர்பார்த்து காத்திருப்போம். இப்பொழுது நாம் 3 முறை சஹஸ்ரார சக்கரத்துக்குரிய பீஜ மந்திரம் சொல்லுவோம். ஓம். ஓம் நமது 3 நாடிகளின் சக்திகளை கொண்டது. 3 நாடிகள்: இடது நாடி ஸ்ரீ மகாகாளி சக்தி, வலது நாடி ஸ்ரீ மகா சரஸ்வதி சக்தி, நடு நாடி ஸ்ரீ மகாலட்சுமி சக்தி. 3 சக்திகளோடு ஸ்ரீ கணேசரின் சக்தி குழந்தை உள்ளம். அதுவே எமது சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரமானது. ஸ்ரீ மகாகாளி சக்தி எம்மை கடந்த கால தாக்கங்களிலிருந்து எம்மை விடுவித்து நமக்கு ஆறுதல் அளித்து அன்பை தருப்பவர். ஸ்ரீ மகா சரஸ்வதி சக்தி நமக்கு அறிவை தந்தருள்பவர். அறியாமை இருளை போக்கி நமக்கு அறிவை தந்தருள்பவர். மகாலட்சுமி சக்தி எம்மால் முடியாதவற்றை எல்லாம் தான் தனக்குள் எடுத்து எம்மை முழுமையாக மீட்டருளி எம்மை ஆத்ம முன்னேற்ற பாதையில் எம்மை எடுத்து செல்பவர். இந்த சக்தி ஓம் முழுமையான பிரணவ பொருளாகும். ஸ்ரீ கணேசரின் குழந்தை உள்ளது. 3 முறை நாம் சொல்லுவோம். ஓம்.
இப்பொழுது நாம் ஸ்ரீமாத்திஜியின் ஒரு அருள்வரியை நாம் கேட்போம். நமது இந்த ஆத்ம விழிப்புணர்வை நாம் எமக்குள் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அதை நாம் விருத்தி செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் ஆத்ம முன்னேற்றத்தில் வளர வேண்டும். அதை பற்றிய ஒரு உரை, ஸ்ரீமாத்திஜியின் உரைகள் எப்பொழுதும் நம்மை எளிமையான விளக்கத்தோடு நமக்கு புரிய வைக்கின்றது. இந்த உரையை நாம் கேட்போம். நமது ஆத்ம விழிப்புணர்வை நாம் எவ்வாறு நாளாந்தம் மேம்படுத்த வேண்டும்? Now those who have got realization, those who have felt the vibrations, must know that they are now developing into another being. The germination has started, and you must allow the germination to work out its own way. But normally, when we get realization also, we do not realize that it is a tremendous thing that has happened within us. That this triggering, which is an impossibility, has taken place within us, and it has to work out slowly. It has to develop and evolve us into that. And because we do not feel it, we do not take it that seriously as we should, our realization. Moreover, they are surrounded by people who have not felt the vibrations. They do not know this area. They have never seen it. As Guru Nanak has called it, it is alakha. They have not seen it. They don't know about it. They don't know there is a power of God that exists, which understands, coordinates, cooperates with you, which is working in the collective being, which makes you aware of that collective being and of others also. This alakha, or we can call it aparoksha, which is not seen by anyone, which no one knows about. They talk about it. They talk about the kingdom of God. They talk about God's powers, divine power. It's all talk, 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 talk. But once you are triggered into it, you have to grow into it. Unless and until you grow into it, you will be dwarfed. Especially for people who have come from fake gurus and from false things that they have been following. They don't know how terrible these things are. Like you are in a crocodile, and suddenly you discover it's a crocodile. How fast you would run from that? But even the understanding that it is a crocodile and it is going to eat you off doesn't come up so easily. So this one doesn't realize also. As you do not realize that triggering, which is the most difficult thing, has happened to you. It is difficult. But it has happened to you, know why it has happened.
You take that one for granted, and also you take the devils for granted. At least don't take the devils for granted. Run away from them as soon as possible. Meditate, meditate, and try to establish yourself in the realm of divine love. I say it is divine love. You cannot understand what divine love is. You cannot understand any human being who loves you only for love's sake. Just because that person loves you, he goes on loving because he enjoys that loving. In Sanskrit it is called avyaj, that there is no interest. Avyaj. It's just flowing. Even when it corrects you in love. And the protection of divine love is the only way you are germinating. That love gives you that warmth needed, that strength needed, that confidence needed. Everything is given to you by that divine love. So one has to realize that it is love and love and love is the basis of all this creation. God has created this world, this universe, only because He loved. And He wants to bestow this blessing on you because He loves you. But how far you love yourself is the problem. How far you understand yourself is the problem. You do not evaluate yourself. And that is the reason why, though the Kundalini has risen and you have got realization, your vibrations are flowing, the growth is very slow. Because attention has been outside. And even after realization, it is outside. Sometimes it is sucked in, again it goes outside. Then we do not change our old habits at all. We go on sticking to those old habits. Our structure of life, our styles of thinking continue to be the same. Again we find ourselves lost into the same shambles. Now Sahaja Yoga gives you realization, all right. But also it gives you a long rope to hang yourself. If you do not pay heed to yourself and to your being, if you don't love yourself and understand that you are the instrument of God by which for the first time you are going to give realization to people. You are going to save people from getting drowned. And this is the first time you are made like that. This capability you never had and no human beings have, which you have got now today. Very few people had this capability. Very, very few people. But now you have got that capacity. And you do not want to evaluate yourself. How important it is. If you could realize, then you would work it out. Allow the blossoming to come up. On the contrary, I find, today because you are all Sahaja Yogis, I can talk to you like this. Normally it is about Kundalini and all that, but I find that you do not see the movements of your Kundalini. If you try to understand, and she's the one who loves you the most. Because she's your individual mother. And if you try to follow her, you will see that she's suggesting where is the problem with you. What you have to correct. What you have to do. Because she wants to perfect you.
She wants to help you. So if you start watching it carefully, with love, with understanding, she is very playful, extremely sweet, full of beautiful plays like a little child. She will tickle you here and there, call for your attention. She doesn't trouble you. You have to be just alert about her. And she really matures you. You have seen people with time how they have matured. But you have to pay attention to her and to yourself. Otherwise, what is your value without enlightenment? What is the value of a human being without enlightenment? What is the use of having human beings if they are not enlightened? What is the use of this instrument if it is not put to the means? The rest is all useless, isn't it? And it is you who have to raise the people. You have to enlighten the people. As we have some gas lights, you see, a man runs up to the gas lights to lighten them. He only has the power or capacity to do it. So he runs up the street, lightening all the gas lights. It is he who has to do. He is appointed for that. Sahaja yogis must realize what is their value. What have you made out of Sahaja Yoga? How many people have you saved? How many people you have helped? Instead of your own problems are so many, and you are creating problems for others by talking, by discussing, by arguing. You cannot discuss it out. You must know. You cannot argue it out. It has to work by itself. By arguing, discussing, fussing, judging, confusing yourself, you create a problem for your Kundalini to work it out. Are you not seeking your spirit? Are you not worried about the salvation of your own spirit? If so, what are you doing about it? That's the most important thing. I think everybody realizes this. That only achieving self-realization is not the end of it. Because it's just the sprouting that has started. You have to go further. You have to have compassion for others who haven't got it as yet. You have to think about them. You have to give it to them. Work it out. Put all your minds to it. But still I find people are busy with other things. They go back into the same circle. You should be busy. I don't say that you should not do something for your living. You have to do it. This is one thing very important for us to know, that we have to work it out. We have to allow it to grow within ourselves. But I mean, if you say that, Mother, we have all faith in you, that's all. That's not sufficient. What faith do you have? What do you mean by faith? It's such a vague term. What is faith after all? Have you ever analyzed the word faith? Some people think that we have all faith in Mother. If we sing her praise, finished. For that one has to reach a certain stage, like Adi Shankaracharya had reached. Have you got faith in yourself is the point. Who is having faith in me is the one who has no faith in oneself. You have to have faith in yourself and in all your fellow beings. All this other Sahaja Yogis. I've already told you that Sahaja Yoga is not going to work out individually. Anybody who thinks that I'm something greater than the others is a gone case. Nobody should work Sahaja Yoga for oneself in that way. You have to work collectively for every one of them. Any one of you who thinks that you have something higher than the others have, you are sadly mistaken. It's like one eye saying that I'm higher than the other, or one nose saying I'm higher than the eyes. Everything has its own place.
in the body of Virat. And everybody is so important as well as dispensable. You know what happens in Sahaja Yoga, very common in India, not so much here. I mean, Indians do this way. They have certain very good points, like, I mean, whenever I go, I find them very much matured and very much developed, because they are not such thinkers as you are. You are great thinkers, visionaries, intellectuals, you see. And I was thinking all the intellectuals will be developing a horn here like this after some time. And when you see them, you will know that these intellectuals who are denouncing God and denouncing all his ways, they are not intellectuals, I would say, to that extent. But they fail in certain things, while you fail in certain things. They always had this kind of a thing that somebody came up like a one man. He said, no, I'm something great. You see, then he says, I'm this, I'm that. Goes on with this kind of harping. And he shows down other people. And then suddenly, such a person is brought down. And the people are shocked. What happened? You cannot, you see, if you have to even pull a dead carpet like that, you cannot pull one side of it. You have to carry the whole. Only one person cannot shoot off in the whole game. Now you take my position. Yes, I know I have all the powers. Everything is there, of course. I'm supposed to be much higher and all that. Supposed to be, I should say. But confronting you, I have to come down. I have to fight the way with you up the hill. Every step we have to go together hand in hand. You know that. Some chakras are catching, all right, so I put my chakra into play. It works out. It works out that way. But you know that how much I have to struggle. How much I have to work hard. It's a task, giving realization. My Kundalini doesn't need anything. You know that. But still she has to carry your heavy Kundalini on herself and raise it. It's a very heavy thing. Only a person of real love can do that. That's the only criteria. The one who does not have love cannot do it. It is too much a thing to do. The whole body vibrating, every center vibrating. It's not easy. But it's just the love, the compassion between you and me, which suits me. Which covers all the tasks and the labor and the thing that I have to put in. And sometimes it's such a wasteful thing I feel about some people. It is such a waste with them. But still, the love that has brought us together gives that soothing feeling. And you feel so cheerful every morning you get up with a new fragrance within yourself, feeling so happy about it. So be careful. In dealing with people, you have to deal with love. Not with criticism or in any way showing them down in any way. When you are not any way higher than anyone, then there is no reason it should be done like that. If you are getting any way higher, you are helping the collective being. But in that, if you are feeling that you are higher than others, you are again coming down because you are pulling down the collective being. If you put down anyone or condemn anyone like that, then you are putting down that person.
And you should not also correct, because I am there to correct. It's not easy to correct others. You may hurt them. You don't know even the ways of correcting people. Unless and until you have those powerful vibrations which are emitting from your being, just love, then you can do it. Because of a ego-oriented society, we are very good at hurting others. We dominate others. We don't even know that we are dominating others. There's so many ways I've learned in this country we have by which we dominate in a very subtle way. We talk to people in such a way that we are dominating them. Do we ever think, sit down, how are we going to talk to others, suggesting our love to them? I'll tell you again and again that Sahaja Yoga is nothing but love, love, love. How much you love others is the main point. Despising, criticizing is not good. Yesterday you were just the same, today you are better off. They are going to be better off still. Of course, some people who are very heavy, who are very troublesome, you should tell them plainly that, sorry sir, you are very negative, we can't bear you. There are some cunning people also who may come in and try to trouble you. To a point is all right, then you have to tell them off that we are sorry. But even to judge whether a person is negative or what sort of a thing he is doing, you are just thinking about it. You are rationalizing, not through rationality, but through vibrations. Because rationality, a person may appear to be a very nice person, maybe, or a lady coming in. See, and the lady will be a terrible stuff. So how much you meditate means how much you love. When you think of others, think how much you love them. Just try to think how beautiful it is. If it is not love, it is hatred. It's like a scorching heat, you see, which will completely take away all the beauty, the smoothness of your heart. Only through love, Sahaja Yoga is going to spread. All these years, you have seen the powers of hatred. You have seen how people hate, how they talk about each other, how they treat each other. There's no tenderness about them. There's no kindness about them. How sharp they are with each other. You have to change all that now. We have to create a world of people who love each other for nothing. Not for money, not for positions, not for beauty, not for sex. Only for love's sake. Only because you have been blessed by love. From next time, we'll be advertising, and there will be many more coming who are new people to Sahaja Yoga. And I'm sure it is going to increase. But I have told you that all of you must find out how many people you can bring in yourself and work out. I must say, Jim has done a good job, very good job. I'm very proud of him. He's gone and done such a lot of things. And single-handed, he has worked it out, fighting such a horrible monster there. But he's done it. All of you must support him and also such people who want to do something. Put your mind to something like that. All the time we are thinking about jobs, this, that, that. This is a very precious time which should not be lost. All our lives we have done jobs, earning money, marrying, having children and dying. This lifetime, let us do something special.
for which this whole universe was created. Open the gates of heavens for the rest of the people. You have to be assiduous. There's no compulsion in Sahaja Yoga, you know that very well. There's no timing for it. There's no forcing for it. Because I say it is love. If you do not want to do it, nobody is going to force you. But as I said, Sahaja Yoga gives a very long rope to hang yourself. Till you go into illusions completely. And you wouldn't even know that you have lost all your vibrations. It is to that extent. If we have entered into something which was unprecedented, we have to take the ways which are unprecedented. You cannot go about with the ways that you have had before. You have to change your methods. Judge every action of yours through love. How much sacrifice you can make for others? What can you sacrifice for others? What service can you do for others? Sahaja Yogis, I am saying. There is no sacrifice in it. If you see it, what is the sacrifice? It is love. If you love someone and you want to take, say, a rose for a person, and you go to the market, with great difficulty you get the rose. When you get it, you feel happy. But then you get the thorn in the finger. Still you don't mind. It's bleeding, doesn't matter. Then you are just waiting to see the person there. And when you see the person, you forget all that is gone in between. And you give that rose just to express yourself symbolically. And how happy you feel that you have been able to give that rose to that person. This we do every day in our life. But in Sahaja Yoga, you do it without even knowing it. It's happening. You are transmitters. Everywhere you are sitting in meditation, you are transmitting vibrations. Do you know that? At that time, if you are thinking, say, of your jobs and your other things, which you have been thinking before, the transmission is poorer. Think of love. Think of the whole country. Think of the whole world at that time. You are transmitters of these waves of love. And love will flow from you. I told you once that you are made in the form of Ganesha. And that's what you have to do. You know there are vibrations from you coming out. You are sending vibrations out, you know that. That means you are like any deity which is thrown out of the mother's, earth's womb. And a big temple is raised. And thousands of people go to worship that. And they say it is a temple of a Jagrut Devta. Means a person, Jagrut means enlightened, awakened. And that's just a stone that comes out. And people build a temple on top of that and go there and worship that. While there are so many already sitting here, so many Jagrut, realized souls. These are living, these are moving, these are understanding. They maneuver. The stones only emit vibrations to clear the atmosphere. But you can raise the Kundalini. They cannot raise the Kundalini. You can. And what are you doing about it? Such a precious thing you have got. What are you doing about it? Is it because there is no business with it that we are taking it so
slowly. Supposing it's an enterprise, then everybody would be up and doing, is it? We have to change our ways and methods of understanding. The reward of God is thousandfold than any enterprise can bestow upon you. When He blesses you, you wouldn't even have words to thank Him. To that extent He goes. Are we depending on Him or on our own old ways? We have to change very much. We have to transform ourselves into a new style of thinking. It is very, very important. I hope you'll think about it, what I have talked to you today. Don't take to life which has not brought any happiness to you. You have your friends who are Sahaja Yogis. Change your friends. Change your methods of life. You'll enjoy much more. This is for you to understand about yourself and about the importance of Sahaja Yoga is. Unless and until it is an enterprise, nobody takes it up seriously. This is the style of Western thinking. It has to be, whether it is hocus pocus or real enterprise, doesn't matter. As long as there is money exchanges, everybody is up and doing. But when it comes to Sahaja Yoga, they have no time even to meditate. Because we have not yet loved, we have not felt that love within ourselves. I wish you could all feel that depth of love. Then you would go all out to work it out for yourself and for others. I would like to have some questions from you, Sahaja Yogis, if possible. சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். அந்த தெய்வீகத்தின் அன்பு, பரம சைத்தன்யம், அந்த தெய்வீக அன்பு அலைகள், நுண்ணதிர்வுகள், குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நாம் பௌதீக ரீதியாக உணரலாம். எமது சக்கரங்களில், நாடிகளில், கைகளில், சஹஸ்ராரத்தில்.
அது மட்டுமல்லாது எமது மன உணர்வு உள்ளம் இறுதிய ரீதியாகவும் நாம் அதை உணர வேண்டும். இறுதிய ரீதியாக நாம் உணர்வதற்கு நாம் உள்ளாய்வு செய்யலாம். சாயோகா தியானத்துக்கு வந்த பின்பு, ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு எவ்வாறு என்னில் மாற்றங்கள் நடைபெற்றது. அந்த நாள் மாற்றங்கள் எம்மை அந்த தெய்வீக அன்பை உணர வைக்கின்றது. இந்த தெய்வீக அன்பை உணர வைக்கும் ஒரு பாடலை நாம் கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கொண்டாடுவோம் சேர்ந்து கொண்டாடுவோம் சகயோக பொன்விழாவை கொண்டாடுவோம் மனதினில் அமைதி பேரானந்தம் தரும் மன்னையே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் மன்னையே சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்துக்கு அனைவரையும் இங்கு கூட்டி எம்மை வழி நடத்தி அருளுரைகள் மூலம் எமக்கு அறிவூட்டி எம்மை அன்போடு வழி நடத்தும் அன்னைக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூமில் இணைந்த அன்பர்கள் அனைவருக்கும் உமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். அது அடுத்த புதிய ஆரம்ப வகுப்பு புதியவர்களுக்கு தை மாதம் 18ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் வியாழனும் வாரந்தோறும் மாலை 7:30 மணிக்கு நமது வகுப்புகள் தொடரும். நாம் சகயோகா பற்றிய அடிப்படை விளக்கங்களை அதில் நாம் கற்றுக்கொள்வோம். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் தியானத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். இது அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு தியான முறை, எளிமையான முறை. ஸ்ரீமாதிஜி அன்பான தாய், ஒரு அன்பான குருவாக இந்த எளிமையான முறையில் அனைவரும் விளங்கி அதன் மூலமாக பயனடையும் படியாக இந்த தியான முறையை எமக்கு தந்தருளி இருக்கின்றார். எனவே சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு தியான முறை. வீட்டில் பெற்றோர்கள் இந்த தியானத்தை ஆரம்பித்தால் அவர்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள் தானாக இந்த தியான முறையில் தியானத்தில் பயனடைய ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் உங்களை கவனிப்பார்கள்,
அதன் மூலமாக அவர்களுக்கும் நற்பலன்கள் வர ஆரம்பிக்கின்றது. அதாவது இந்த தியானத்தில் ஏற்படும் நல் மாற்றங்கள், ஆத்ம முன்னேற்றங்கள், நல் மாற்றங்கள் தானாக வெளிப்படத் தொடங்கும் போது குழந்தைகள் அதை தானாக பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே பெற்றோர்கள் மிகவும் முக்கியம். தமது குழந்தைகளை எதிர்காலத்தில் அவர்களை நல்லவர்களாக கொண்டு வருவதற்கு பெற்றோர்கள் மிகவும் முக்கியமாகும்.